வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாணவி வன்கொடுமை வழக்கில் இரட்டை தூக்கு தண்டனை ஆரம்பத்திலேயே அலட்சியம் காட்டிய போலீசார். இணையதளத்தில் வைரலாகும் செய்திகள். வாங்க என்ன தகவல், என்ன நிலவரம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி ஒருவர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை இயற்கை உபாதை கழிக்க வீட்டிலிருந்து வழக்கமாக செல்லும் காட்டுப்பகுதிக்கு சென்று போக காணாமல் போனாங்க. இது குறித்து பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் புகாரை பெறாமல் மாணவியினுடைய பெற்றோரை அலைக்கழித்ததாக சொல்லப்பட்டது. அடுத்த நாள் மார்ச் 11ஆம் தேதி வேடநத்தம் காட்டுப்பகுதியில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஆளாக்கப்பட்டு உடல்ல காயங்களுடன் மாணவியினுடைய உறவினர்களால் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தூத்துக்குடி மாவட்டம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் மாநில நெடுஞ்சாலையில் வேடநத்தம் கிராம மக்கள் தொடர்ந்து 12 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த புகாரில் ஆரம்பத்தில் அலட்சியமாக செயல்பட்டு வந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரவீனா மார்ச் 12ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. வழக்கை தீவிரமாக விசாரித்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள காற்றாலை கோபுர சிசிடிவி கேமராவை காட்சியில் ஆய்வு செய்தாங்க. சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடியில் வைத்து போலீசார் கைது செய்தாங்க. மார்ச் 20ஆம் தேதி குளாத்தூர் போலீசார் அவரை பலத்த காயத்துடன் வேடநத்தம் பகுதிக்கு அழைத்து சென்றாங்க. குற்றம் சம்பவத்தை நடித்து போலீசார் அவரை பலத்த காபத்துடன் வேடநத்தம் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று குற்றம் சம்பவத்தை நடித்து காண்பித்து செய்து அதன் வீடியோவாக பதிவு செய்தாங்க. இதன் பின்னரே மாணவியின் உடல் 10 நாட்களுக்கு பிறகு பெற்றோரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தானம் செய்யப்பட்டது. குளத்தூர் போலீசார் வழக்கில் மிக விரைவாக செயல்பட்ட தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்கள் குற்றப்பதிக்கை தாக்கல் செய்தாங்க. தொடர்ந்து நடைபெற்ற காட்சிகள் மற்றும் இருதரப்பு விசாரணைகள் அனைத்துமே கடந்த மே 21ஆம் தேதியுடன் முறைப்படி நிறைவடைந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தூத்துக்குடி மாவட்டம் போக்சோ நீதிமன்றத்தில் இரு தீர்ப்பு வழங்கினாங்க. மாணவியை குற்றமான முறையில் பாலியல் வன்கொடுமை கொலை செய்த குற்றத்திற்காக தர்ம முனீஸ்வரர் இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிபதி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. குற்றம் நிகழ்ந்த சில மாதங்கள் போலீசார் துரித நடவடிக்கை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.